Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. தேர்தல் ஆணையத்தோட அனுமதி இல்லாம அச்சடிக்கப்படும் எந்தவித கூப்பன் துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தற்பொழுது ஒரு முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினோட அனுமதி இருக்கக்கூடிய கூப்பன்கள் மட்டும்தான் விநியோகிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரும் இணைஞ்சிருக்காரு. பாஸ்கர் வணக்கம். தொடர்ந்து என்னென்ன விதிமுறைகள் இதுல வகுக்கப்பட்டிருக்கு, நிலவரம் என்ன? வழக்கமாக அரசியல் கட்சிகள் தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய துண்டு பிரச்சுரங்கள் தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை பெறுவாங்க. அதாவது தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுப்பதற்கு ஒரு ஏதாவது துண்டு பிரச்சுரங்களையோ விளம்பரங்களையோ பயன்படுத்துவதற்கு அது தேர்தல் ஆணையத்தினுடைய விளம்பர பிரிவினுடைய சர்டிபிகேட் MCMC அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்குவாங்க. அந்த சர்டிபிகேட்டை வாங்கி அந்த தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் பயன்படுத்தலாம். ஆனால் திமுக சார்பாக வழங்கப்பட்ட மாதிரி கூப்பன் தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுந்திருந்த நிலையில தேர்தல் ஆணையம் தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாம விநியோகிக்கப்படக்கூடிய துண்டு பிரச்சுரங்கள், அதே நேரத்தில் இந்த கூப்பன் போன்ற மாதிரி கூப்பன்கள் எல்லாம் வழங்கப்பட்டால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். யார் அந்த துண்டு பிரச்சுரங்களை அனுமதி இல்லாம கொடுக்குறாங்களோ, மாதிரி கூப்பன்களை கொடுக்குறாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், வழக்கு பதிவு செய்யப்படும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 120A என்ற அடிப்படையில அந்த நடவடிக்கை அப்படிங்கிறதா ஆணையம் எச்சரித்திருக்கிறது. காரணம் கொண்டால் இந்த கூப்பன் மாதிரிகள் கொடுத்து வாக்கு சேகரிக்கக்கூடாது, எந்த விதமான அனுமதியும் தேர்தல் ஆணையத்தில் முறையாக பெற வேண்டும் அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாமல் அச்சடிக்கப்படக்கூடிய துண்டு பிரச்சுரங்கள், மாதிரி கூப்பன்கள் இவையெல்லாம் எங்கு விநியோகம் செய்தாலும் அது பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். யார் அதை வழங்குறாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் தேர்தல் ஆணையம் எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறது. இது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதுதான் தேர்தல் ஆணையம் இதன் மூலமாக தெளிவுபடுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். அனுமதியின்றி கூப்பன் மாதிரிகள் வழங்கப்பட்டால் பறிமுதல் செய்யப்படும்னு தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தகவல் வெளியாக இருக்கிறது. அதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.